ஹாய் guys, வெல்கம் டு ஜகா vlogs. இப்போ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ரைட் ஹவுஸ் போக போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நடந்தே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். வேலையை போக இருந்த பிரின்ஸையும் ஆக்ஷன் பண்ணிட்டோம். ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வரும். ஆமாம், ஒரு வாரம் நல்லா ட்ரிம் பண்ணி மஜாவும் பொண்ணு போகிற மாதிரி. நானும் ட்ரிம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டில் ஃபோன் வேறு வருது. வேலை கிளம்பு தான் இருந்தான். அவனை பிடிச்சிட்டு வந்து அவன் தண்ணி அடிடான். எதுல போறோம் தெரியாதுல உனக்கு. இப்ப எதுல நடந்தா பஸ்லியா? நடந்தா பஸ்லியா? நடந்து போகிறோமா? நடந்து போறோமா? பஸ்டா பஸ்டா பஸ்டா. ஏற்கனவே எனக்கு 1 hour தான் டைம் இருக்குது. அவனுக்கு கால் வலிக்குதுன்னா. ஹாய் காய்ஸ், நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். காய்ஸ், நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு அங்கே போய் இறங்கிட்டு வ்ளாக் பண்ணுறோம். பஸ்ஸில் போகிறோம் கைஸ். பஸ்ஸில் போயிட்டு 5 ரூபா தான், ஒரே ஸ்டாப் தான். பஸ்ஸில் போகிறோன்ட்டோம். நடந்து தான் போகிறதா இருந்தது. இப்போ பிரின்ஸ் இருக்கான்ல, அவனுக்கு கால் வலிக்குதான். அதனால கால் வலிக்குது வலிக்குதுன்றோம். அதுதான் பஸ்ஸு காசு இருக்குதாரா? வியாபாரி வேற இருப்பாருங்க பின்னாடி. அவர் தான் பெரிய பிஸ்னஸ் வியாபாரி, 100% வியாபாரி அவன். எபி தான் மிஸ் ஆகிறான். எபி தூங்கி நிற்பான். வேலைக்கு நைட் ஷிஃப்ட் வேற போறானா, அதனால அவன் வர முடியாது. இவனுங்களே எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு கூட்டணும். அவங்க கஷ்டப்பட்டு 4 பேர். நாங்கன்ல இவர் தான் ரெடி பண்ணாரு. நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. யாரையும் வீடியோ வரலான்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அப்படி திட்டுறதா இருந்தாலும் இந்த 3 பேரையும் திட்டுங்க. எடிட் ஒழுங்கா இல்லைனா இவரை வச்சு செஞ்சிருங்க. இவர் தான் வீடியோ ஒழுங்கா வர மாட்டேது. எடிட் ஒழுங்கா பண்ணணும். இனிமேல் தான் அவரு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும். மீம் கம்மியாக போறாரு, மீமே போட மாட்டுறாரு. சரி காய்ஸ், நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு பண்ணுறோம். ஒரு ஸ்டாப்பு வீடியோ ரிவ்யூ பண்ணி அப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கி போயிட்டேன். போயிட்டு அதுக்குள்ள போய் போலீஸ் ஸ்டேஷன் டோன் போட்டு மூடிக்கிற இடத்துக்கு வந்துட்டு நைட்டு வேணா ஒரு 9 மணிக்கு வரையா வீடியோ காவா எப்படி கண்டுபிடிக்கிறாரு. உன மவுத்தா சூட்டி நான் வாயில கை கொடுப்போம். நைட்டு 9 மணிக்கு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா எக்மோர் மியூசியம் போயிடலாமா? அப்போ நான் வச்சிருந்து திடீர்னு அஸ்வின் 2வது போகலாம். சாரி, நீ பிளாக்மெயில் பண்ணா கூட நான் வந்திருக்க மாட்டேன். நீ காணோன்னு பத்தியா, நான் இப்போ கூட வந்திருக்க மாட்டேன். நைட் வந்து வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதில் இது கார்டு ஏதோ இருக்கு. ஒரே நிமிஷம். நீ எதுக்கும் போன ஃபோன் நீ அவனை கூப்பிட்டியா? அவன் பின்னாடி நான் போயிட்டேன். இதா நானும் வரேன். அப்படியே போயிட்டேன். வந்து பார்த்தா பஸ். நீ யாரு பர்ஸை வாங்க சொன்னான்? அவனா கொடுத்தானா? என்னத்துக்கு வாங்கினேன்? இது வந்த இருக்கும். அந்த வண்டியை செக் பண்ணி தருவா. லைசன்ஸ் இருக்கு. அதை விட்டா வேற காப்பி இல்லை. அதுவே டூப்ளிகேட் தான். அது காப்பி வேற காப்பி இருக்குல்ல. அங்கே இருக்குது ஷோரூம்ல. இது வண்டி கொடுத்துருக்கேன் அங்கே இருக்குது. அது இருக்குல்ல. எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறோம். இதெல்லாம் போட போடுறேன். போட்டோ விட போட்டுருந்தா வீடியோ. ஒரு கண்டென்ட்டே இல்லாம சும்மா வந்தோம். லைட் ஹவுஸ் இல்லை, அவ்வளோ கண்டென்ட் இல்லாம வீடியோ போட்டா எல்லாரும் அப்ளிகேஷன் தான் கேட்பாங்க. இந்த இதுக்கு பாட்டு போட்டுரு. எப்படி சொல்லிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட பர்ஸை தொலைச்சிட்டாரு.
லைட் ஹவுஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ ஏதோ பிளான் போட்டுக்கிறோம், பார்ப்போம் நடக்குதான்னு. எங்கே வீட்டுக்கு போகணும் திருப்பி லைட் ஹவுஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. போகிறோமா இல்லை வேற ஒரு இடத்துக்கு போகிறோமா தெரியல. ஏய் கீழே கூட்டிட்டு போகிறாம. வாடா அங்கே இது இருக்குல்ல. வண்டாண்ட போகலாம். செருப்பு கைட்டு விட்டுக்கிறான் பத்தியா, ஜூம் பண்றாங்க. அதுல என்ன பண்ணுவேன், டீயை தொட்டு அடிப்பேன் நாய்த்திய. சீக்கிரம் நட. அங்கே பார்த்துட்டு ஆம்பளை பார்ப்பேன். அனுப்பு நீ எனக்கு அனுப்பிட்டு டிலீட் பண்ணு. நான் சேவ் பண்ணி எடுத்த பிறகு சேவ் பண்ணி சேவ் பண்ணு, ட்ரிங்க் பண்ணு, முடி வெட்டி எல்லாமே பண்ணு, பீச்சு வந்து பண்ணு எல்லாத்தையும். வீடியோ பார்த்துட்டு போகிறேன் அந்த பயம்.